நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? மாப்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. யூ டேக் ரெஸ்ட். இதோ பாரு, குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டா உடம்பெல்லாம் இப்பவே டயர்ட் ஆயிடும்டா. டயர்ட்? டேய், எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வை மாப்ள. பாத்தியா, கதிரே ஆமான்னு சொல்லிட்டா. ஓ அவள் பேபி வாங்க வாங்க. எங்க இப்படி பாக்குறீங்க? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சிஸ்டர், இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் நைட்டுக்குள்ள வேலையை முடிக்க முடியும். ஏதோ பண்ணுங்க போங்க. அவள் பேபி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க இப்பவே திடீர்னு வெளில போயிட்டு வரேன்னு சொல்றீங்க? அதானே, இன்னைக்கு என்ன நாளு? என்ன நாளு? புதன்கிழமை. அது கூட மறந்துட்டீங்களா? ஐயோ சிஸ்டர், அது இல்ல. அது எப்படி என் வாயால சொல்றது? டேய் சொல்றா. சொல்றாங்கற. ஏய் குலபுதம், நான் இங்க சிக்னல். அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். சரி, அது என்ன? ஃபர்ஸ்ட் நைட் தானே, ஃபர்ஸ்ட் டே இல்லல. நான் டேல கொஞ்சம் வேலை பாத்துக்கிறேனே. சிஸ்டர், பெட்ரூம் டெக்கரேஷன்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்க அவசியம் கிளம்பி வெளிய போகணுமா? ஐயோ சிஸ்டர், அப்படின்னு நான் கேட்கல, மாப்பிள்ள தான் கேக்குறான். அப்படிதானே மாப்பிள்ள? இன்னைக்கு நீங்க வெளியில போக கூடாது. அமுல் பேபி, என்ன? போறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், வரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம், அங்க ஒரு 1/4 மணி நேரம், ஆக மொத்தம் ஒரு 3/4 மணி நேரத்துல நான் திரும்பி வந்துருவேன். நீ கவலைப்படாத. சரி, அப்படின்னா முக்கியமான வேலை. இப்போ நீங்க எங்க போறீங்க? வேற எங்க நான் போறேன் அமுல் பேபி? மெக்கானிக் செட்டுக்கு தான் போறேன். சிஸ்டர், இந்த கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? அக்கா, இன்னைக்கு கூட நீங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு போணுமா? அதானே, அதான் தம்பி சாஸ் இருக்காங்களா, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவனுங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நானே போறேன். அவங்கள பாக்குற மாதிரி இருக்கானுங்க. நீ மட்டும் எப்படி இருக்கிறா? ஆளுமாண்டு. அமுல் பேபி, உனக்கே நல்லா தெரியும், என்னோட எல்லா நல்லது கெட்டதுலயும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க இல்லாம நான் இல்லைன்னு. எங்க அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா அது இல்ல அமுல் பேபி, நானும் நீயும் ஒண்ணு சேரணும்னு பசங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டானுங்க. நான் அம்மா பாட்டியாண்ட ஷேர் பண்றதை விட பசங்களாண்ட தான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன். அவனுக்கு தான் எனக்கு எல்லாமே. அது எனக்கு நல்லா தெரியுங்க. அப்புறம் நான் இனி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. அதான் இன்னைக்கு நல்லது நடக்க போற விஷயத்த பசங்களாண்ட சொன்னா அவனுங்களும் சந்தோஷப்படுவானுங்க. அதுதான் நான் போய் பசங்களை பார்த்துட்டு அவங்களாண்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன். சிஸ்டர், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமா அவங்க கிட்ட போய் சொல்லுவீங்க? குள்ளபுதம், நீ கொஞ்சம் வாய் மூடுறிய? எத்த சொன்ன எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அவன் சொல்றது கரெக்ட் தானேங்க? இதெல்லாமா பசங்கிட்ட சொல்லுவீங்க? அமுல் பேபி, நீ எப்படி சொல்ற? நான் என்ன விலாவரியாவா சொல்ல போறேன்? பட்டும் படாம மேலோட்டமா நல்லது நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ சிஸ்டர் வெளியே போறது சரியா தோணல மாப்ள. ஆமாக்கா, நம்ம பசங்க தானே, அவங்கள நாளை கூட போய் பாத்துக்கலாம்க்கா. எங்க சசியும் கதுன்னு சொல்றது எனக்கும் சரியும் படுதுங்க. அமுல் பேபி, 3/4 மணி நேரம் கூட வேணாம்,
அரை மணி நேரத்துல நான் போயிட்டு வந்துடுறேன். அது இல்லைங்க. அமுல் பேபி, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ப்ளீஸ் 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 அமுல் பேபி. தேங்க் யூ. எங்க 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 இங்க வாங்க. வரேன். அர்ஜென்ட்டா எங்க நான் வர வரைக்கும் இது தாங்கும். ஓகே, இதோ வந்துடுறேன் அமுல் பேபி. பை பை பை. எங்க 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 மிச்ச மீதியெல்லாம் நைட்டு தான். வந்துடுறேன். பை. சசி, என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீ வேலைய பாரு ஆ, பாரு. சிஸ்டர் ஆம்பளை மாதிரி தைரியமான பொண்ணு. ஆனா மாப்பிள எல்லாத்துக்கும் வெக்கப்படுற கூச்ச சுபாவம். இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் சைட் நடந்தா எப்படி இருக்கும்? தூரமாவே ரசிக்கிறது. பக்கத்துல வா. மூடிட்டு வா கதுவ.
பொண்ணுங்களோட வெக்கமும் உன்னாண்டதான் குடியிருது போலுதே. உட்காரு உட்காரு ம், உட்காரு. ஆ இன்னும் வேற யாராவது வராங்களா அண்ணா என்ன இந்த கேப்ல உட்கார்றதுக்கு? இந்த கேப்லயா? யாரும் இல்லைங்க. அப்புறம் என்ன, பக்கத்துல வந்து உட்காரு. பத்தல. இது வேலையாவது. நானே வரேன். வேணாம். முதல்ல பால் சாப்பிடுங்க, அப்புறம்தான் மற்றதெல்லாம். ம், ம். ஏங்க, முழுசா நீங்களே குடிச்சிடாதீங்க, பாதி எனக்கு கொடுக்கணும். போதும். பால் சாப்பிட்டாச்சு. அடுத்து போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், என்ன சசி, மறுபடியும் இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீங்க வேலையை பாருங்க. டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? அதான் மாமா நானும் கேட்டேன். என்னன்னு கேட்டா சிரிச்சுனே இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு சிரிடா. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, உனக்கும் சிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பா வருது. ஓ, உனக்கு செல்விக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சோ அதை விட சிறப்பாவே நடக்கும். 2 பேரும் அடி வாங்க போறீங்க. ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி மாலை ஏடா. எங்கடா அவன்? வண்டி ட்ரையல் பார்த்து போனா
இன்னும் ஆளையே காணோம். வண்டி ஆஃப் ஆயிருக்கும் போல இருக்கு, தள்ளிட்டு வரான்னு நினைக்கிறேன். ம். சத்யா? டேய் சத்யாடா. வா சத்யா. என்னடா இன்னொருத்த நாளை காணோம்? வண்டி ட்ரையல் பார்க்க போயிருந்தேன் சத்யா, வந்துருவான். ஓ பரவாயில்லையே, பொறுப்பாதான் வேலை பாக்குறீங்க போல இருக்குது. சரி இந்தாங்க ஸ்வீட்டை சாப்பிடுங்க. என்ன சத்யா சரி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க? ஏதாவது விசேஷமா சத்யா? ஆமாடா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இது வரைக்கும் நான் என் லைஃப்ல இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அது உன் முகத்தை பார்த்தாலும் நல்லா தெரியுது சத்யா. ஆமா, உன் சந்தோஷத்துக்கான காரணம் என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாடா, என்னோட சந்தோஷத்தை உங்களாண்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் தான் நான் ஸ்வீட்டோட வந்துக்கிறேன். முதல்ல என்னோட இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் தெரியுமா? என் அமுல் பேபி. உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும் எனக்கு அமுல் பேபியா எவ்வளோ பிடிக்கும், நான் அவன் மேல எவ்வளோ லவ் வச்சுக்கிறேன்னு. ஆனா அமுல் பேபிக்கு என் மேல எவ்வளோ லவ் இருக்குதுன்னு தெரியாம இத்தனை நாளா நான் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருந்தேன். ஆனா இப்போ செம்ம தெளிவாயிட்டேன். சரி நீ தெளிவாயிட்ட, நாங்க தான் குழப்பத்துல இருக்கோம். என்னடா? ஆமா சத்யா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஐயோ நான் ஒருத்தி எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல உங்களாண்ட சொல்ல மறந்துட்டா. இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நோ டவுட், உங்க பொண்ணு இன்னும் 8 மாசத்துல அம்மாவாக போறாங்க. ஏய் நில்லு, அம்மா உன்னை குங்குமம் வைக்க சொன்னா உடனே தூக்கி வச்சிருவியா? ஏன் நான் வைக்க கூடாது? முதல்ல குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்கு சௌமியா மேல அக்கறை இருந்தா மட்டும் போதாது, குழந்தை பாக்கியம் உள்ள அம்மாவாவும் இருக்கணும். போது நிறுத்துக்கா. இதுக்கு மேல இவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுன அப்ப நல்லா இருக்காது, பாத்துக்கோ. புருஷனை பொண்டாட்டி ஒண்ணு நம்ம எப்படி குழந்தை பிறக்கும்? நாங்க 2 பேரும் இன்னும் புருஷ பொண்டாட்டியே வாழ ஆரம்பிக்கல. அதுக்கு காரணமும் நான் தான். தப்பு என் மேலதான், இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அல்லாதீங்க, நீ ரோடு பேபி அழுதுனால தாங்கிக்க முடியாதுங்க. நல்லா பார்த்து நல்ல நேரமா குறிச்சு கொடுங்க. 2 பேர் ஜாதகப்படி இன்னைக்கு அள்ளி கொடுக்குற யோகம் அமோகமா இருக்கு. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா 2 பிள்ளை பிறக்கிறதுக்கு இல்ல 3 பிள்ளை பிறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அமுல் பேபிக்கு என் மேல எவ்வளோ லவ். எல்லாரும் முன்னாடியும் என்னை விட்டு விடுக்காம எதை பத்தியும் எந்த கவலையும் படாம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என் வாழ்க்கையில என் அமுல் பேபி எனக்கு கிடைச்சத நான் பெரிய கிஃப்டா நினைக்கிறேன்ப்பா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை எந்த இடத்துலயும் யாருக்காகவும் என்னை விட்டு குத்ததே கிடையாது. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க என்னை விட்டு விடவே மாட்டீங்க. சின்ன வயசுல இருந்தே நான் பசங்க மாதிரி சட்டை ட்ரௌசர்லாம் போட்டா
அம்மா என்னை அப்படி திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா நீங்க அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வளரணும்னு சொல்லி என்னை அப்படிதான் நீங்க வளர்த்தீங்க. நீங்க போனதும் நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனா அமுல் பேபி எனக்காக எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது நீங்களே உயிரோட வந்து பேசின மாதிரி இருந்துச்சுப்பா. என் அப்பா இருந்த இடத்துல இப்ப என் அமுல் பேபி இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக பிரபு சாரை உங்கள் அப்பா இடத்துல கொண்டு போய்க்கிற பத்தியா, அதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்னடா ம் ஆமாம் சத்யா. உங்கள் அப்பா உனக்காக பேசுகிறாருன்னா அதில் அன்பு, அக்கறை, பாசம் இது எல்லாம் இருக்கும். ஆனால் பிரபு சார் அதே அன்பு, அக்கறை, பாசத்தில் பேசிப்பாரு நினைக்கிறியா? டேய், என்னடா சொல்ற? எனக்கு நம்ம பிரபு சார் உன் மேலே இருக்க லவ்வில் அப்படி பேசியிருப்பாருன்னு தோணல. எல்லாரும் முன்னாடியும் தலை குடிஞ்சு நின்ன பத்தியா, உன் மேலே பரிதாபப்பட்டு இப்படி பேசியிருக்காரு.